Hello students, welcome to online class with Emma. 11th math second chapter basic algebra exercise 2.13 16th sum. If a and b are the real roots of the equation x square minus kx plus c equal to 0, then the distance between the points a, 0 and b, 0 is அப்படின்னு நாலு இது கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா x square minus kx plus c equal to 0, for a and b are the roots அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படின்னா இப்போது ஆல்ஃபா சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு, ஸோ நீங்கள் இவ்வளோ எலாபரேட்டாக எக்ஸாமில் போடணுன்னு இல்லை, டப்புன்னு போட்டு முடிச்சிடும். a + b நான் புரியறதுக்காக எலாபரேட்டாக போடுறேன். a + b ஈக்குவல் டு தட் இஸ் என்ன, ஆல்ஃபா + பீட்டா ஈக்குவல் டு -b/a. ஓகே, ஸோ -b என்ன இருக்குது, -b பிளேஸில் a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு -k and c equal to c இருக்கு. ஓகே, a plus b equal to -b/a. -b/a னா என்ன, -k. ஓகே, -k. ஸோ -b/a. அப்போ -b னா minus of -b is plus k/a is 1. ஸோ and alpha beta என்ன, alpha beta equal to c/a. c பிளேஸில் என்ன இருக்குது, c இருக்குது. ஓகேவா, so அப்போ c/a is 1. so alpha plus beta equal to k and alpha beta equal to c. so இது வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. and then the distance between the points a, 0 and b, 0 is, இப்போ நம்ம distance formula என்னன்னா, distance என்னன்னா x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. okay, so இங்கே a, 0 இது என்ன, x1 y1. ஓகே, and then b, 0 இதில் இது என்ன, x2 y2. ஓகே, ஸோ இப்போ x1 minus x2 the whole squareனா a minus b the whole square, a minus b the whole square plus y1 minus y2 னா 0 minus 0 the whole square, so 0. so equal to square root of a minus b the whole square. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது என்னென்னா a minus b the whole square என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப், இதை எப்படி எழுதலாம்னா a square plus b square minus 2ab எழுதலாம். ஓகே, ஸோ அகெயின் இன்னொரு இதில் இதை எப்படி எழுதணும்னா a square plus b square plus 2ab, ஓகே, minus 4ab எழுதணும். அப்போது என்ன ஆகும்னா கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ் 2ab மைனஸ் 4ab என்ன ஆகும், கிரேட்டர் நம்பர் சைன் minus 2ab வந்துடும். ஸோ இதை வந்து என்னன்னா a plus b the whole square ஃபார்மில் இருக்கா, a plus b the whole square minus 4ab. ஸோ இது நான் புரிஞ்சுக்கிறதுக்காக இது எழுதியிருக்கேன். இது வந்து a square plus b square minus 2ab can be written as a plus b whole square minus 4ab. இது எப்படி வந்ததுன்னா a plus b square plus 2ab minus 4abன்னு எழுதிக்கிறோம். ஸோ தட் த வேல்யூ won't change. plus 2ab minus 4ab வந்து minus 2ab. ஸோ திஸ் இஸ் in the form of a plus b whole square minus 4ab. எதுக்காக இப்படி எழுதுறோம்னா இது b square minus 4a, ஏன்னா நம்மளுக்கு alpha plus beta தான் தெரியும். இங்கே alpha plus beta equal to minus b/a. ஸோ b வந்து minus k, இது வந்து minus b/a is the formula. ஸோ அப்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் கே, மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். ஸோ கே, ஏ வந்து 1, இது c/a, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் c/a. ஸோ சி பிளேஸில் சி இருக்குது. ஓகேவா, ஸோ 1. ஸோ நம்மளுக்கு a + b தான் தெரியும், அதனால நம்ம இது வந்து a minus bன்னு இருந்தால் வந்து a square plus b square நம்மளுக்கு தெரியாது, அதனால a plus b whole square, this can be written as a plus b whole square minus 4ab. So a plus b என்ன இங்கே k, so equal to k square minus 4, what is ab here, c. okay, k square minus 4a, a வந்து a and b, ab placeல வந்து ac, sorry ab வந்து c, so ab placeல c போடுறோம். so what is the answer, equal to square root of k square minus 4c. புரியுதா, a plus b வந்து k, ab வந்து c, ஸோ மைனஸ்
a plus b whole square minus 4abன்னு எழுதிக்கிறோம். இங்கேருந்து இங்கே டைரெக்டாக போட்டுக்கோங்க. இது புரியறதுக்காக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ab பிளேஸில் என்ன இருக்குது, c போட்டுக்கிறோம். therefore square root of k square minus 4ac is the distance between the points a, 0 and b, 0. அப்போ எந்த ஆப்ஷன் இஸ் கரெக்ட்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், k square minus 4ac. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.